ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்டிபிசி ரீசனிங் கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறது மூலிமா உங்கள் ரீசனிங் ஸ்பீடு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஃபைட்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரீசனிங் சால்விங் கான்ஃபிடன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நம்ம கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்தோம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸான கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க, என்டிபிசிக்கு படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஏகப்பட்ட ரீசனிங் கான்செப்ட் கொஷின்ஸ் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ்ஸு டெஸ்ட் சீரிஸும் நம்ம லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். கொஷின்ஸ் ஏகப்பட்ட கொஷின்ஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ ஷார்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நம்பர் அனாலஜி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ எந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ், இப்போ நம்ம கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் ஃபைட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஹர்பீட்ஸ் பர்த்டே ஆன் 10th March 2020 வாஸ் ஆன் Tuesday. ஓகேங்களா? ஆன் விச் டே வாஸ் இஸ் ஒய்ஃப்ஸ் பர்த்டே ஆன் 25th May 2020. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹர்பீட்ஸ் பர்த்டே பார்த்தீங்கன்னா 10th March இருக்குது. ஓகேங்களா? 2020 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. 25th May அவங்க ஒய்ஃப் பர்த்டே என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. சிம்பிள். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். இதுக்கு 2 மெத்தட் இருக்குது சால்வ் பண்ண. அதில் ஒரு மெத்தட் என்னென்னா, ஸோ ஃபைட்டர்ஸ் மார்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 31 நாள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? 21 days இருக்கா. ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 days இருக்குது. ஸோ அந்த 30 ஆட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு மேலே எதுவும் கொடுத்துருக்காங்க? 25 கொடுத்துருக்காங்க. ஸோ 25. ஸோ இந்த 21 பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இது 7ஆல் ஃபுல்லாக டிவைசபிள். அதனால் இது நம்ம இப்பயே கேன்சல் பண்ணிடலாம். 30 நம்ம 7ஆல் அடித்தா நமக்கு 2 கிடைக்கும் ரிமைனிங். அதேமாதிரி 25 நம்ம 7ஆல் அடித்தா நமக்கு ரிமைனிங் 4 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாமல் நம்மளுக்கு 6 வருது ஃபைட்டர்ஸ். 6 பார்த்தீங்கன்னா டியூஸ்டேலேருந்து 6 ஆட் பண்ணோம். எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே. ஸோ மண்டே தான் 6th நம்பராக வருது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். இல்லை இப்படி 6 ஆட் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா டியூஸ்டேலேருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள், மண்டே வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 6 ஆட் பண்ணுறதும் ஒன்று தான், 1 மைனஸ் பண்ணுறதும் ஒன்று தான். பிகாஸ் 7 days தானே வீக்கு, அதெல்லாம் நம்ம 1 மைனஸ் பண்ணால் டேரெக்டாக 6th டேக்கு போயிடுவோம். அதுதான் பார்த்தீங்கன்னா மண்டே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஈஸி தான் ஃபைட்டர்ஸ், நோ நீட் வரி, சிம்பிள் கொஷின்ஸ். பட் இதெல்லாம் என்டிபிசியில் ரொம்ப அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ். இது CBT 2ல் கேட்ட கொஷின். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். செகண்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இட் வாஸ் எ ஃப்ரைடே ஆன் 2nd February 2007. வாட் வாஸ் த டே ஆஃப் த 2nd February 2008? ஸோ எக்ஸாக்டாக ஒரு இயர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 2007 2nd February பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவான். ஓகேங்களா? ஸோ 2008 அதே February 2 தான். ஓகேங்களா? ஸோ என்ன நெக்ஸ்ட்டு ஒரு இயர்லேருந்து இன்னொரு இயருக்கு போகும்போது நமக்கு ஒரு டே ஆட் ஆகலை. ஸோ அப்போ சாட்டர்டேவாக தான் இருக்கும். சாட்டர்டே வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். இல்லை பிரவீனா, இந்த செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2008 லீப் இயராக இருக்கே, அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, லீப் இயர் கொடுத்துருக்காங்க. அது 28 February தாண்டி போயிருந்தால் தான் நம்ம கவுண்ட் பண்ண முடியும். இது February 2 முடிஞ்சிருதுல. அப்போ லீப் இயர் இருந்தால் என்ன, இல்லைனா என்ன, அது நம்மளுக்கு இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ வெரஸ் இப்போ March 2ன்னு கொடுத்துருக்காங்கன்னா தான் அப்போ லீப் இயரோட ஒரு டே, அதாவது 29 நம்ம ஆட் பண்ணோம். அப்போ நம்மளுக்கு சண்டேன்னு போயிருக்கும். பட் இங்கே February 2 முடிச்சிட்டாங்க, February 28க்கு மேலே போகல. அதனால் இந்த கொஷனுக்கான ஆன்சர் சாட்டர்டே தான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இந்த தேர்ட் கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான். ஒன் டே ரேகா ஸ்டாண்டிங் ஃபேஸிங் தி ஈஸ்ட். ஓகே, ஸோ ரேகா என்ன பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ்? ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இவங்க தான் ரேகா, இவங்க ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? 90 degree டேர்ன்ஸ் ரைட்டு. ஸோ ரைட் சைடுனா ஃபைட்டர்ஸ் இந்த சைடு தான் ரைட் சைடு. 90 degree டேர்ன் பண்ணுறாங்க. அப்போது இப்போ இந்த டைரெக்ஷன் பார்த்துட்ருக்காங்க, விச் மீன்ஸ் சவுத்து பார்த்துட்ருக்காங்க. சூப்பர்.
தென் ஷீ டர்ன்ஸ் அ 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஃபைட்டர்ஸ் இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும், இது வந்து கிளாக் வைஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டைரக்ஷன் தான் ஆன்டி கிளாக் வைஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போனா இந்த டைரக்ஷனில் கரெக்டாக 45 டிகிரினா இதுதான் 45 டிகிரி. இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்காங்க. ஓகே, போட்டாச்சு. தென் ஷீ டர்ன்ஸ் 90 டிகிரி கிளாக் வைஸ். ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கிருந்து 90 டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறாங்க. கிளாக் வைஸ்னால் இந்த டைரக்ஷனில். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டைரக்ஷன் வருமா? ஸோ இப்போ தான் இது இங்கே வந்து 90 டிகிரி ஆகும். ஸோ இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்காங்க. விச் டைரக்ஷன் ஷீ இஸ் ஃபேஸிங் நவ்? இப்போதைக்கு அவங்க எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. சிம்பிள். அதாவது இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சவுத் வெஸ்ட்டுன்ட்டு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்கோம் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சு அந்த டைரெக்ஷனை வந்து எந்த டிகிரியில் ரொட்டேட் பண்ணுறாங்க, கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா, அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக அந்த கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், 4th கொஷின். சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக ரேங்க் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கே கொஷின் என்னென்னு பாருங்கள். இன் ஏ கிளாஸ் consisting of 67 students, Tina is 12th from the top and her friend Rishabh is 26th from the bottom. How many students are ranked between Tina and Rishabh? Super fighters. இந்த மாதிரி மிடில் எத்தனை பேர் இருக்காங்க, இல்லை அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கனாவே மிடில் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸு லெஃப்ட்டு ப்ளஸ்ஸு ரைட்டு. இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அப்போ மிடில் என்னென்னு நமக்கு தெரியணும். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 67 மைனஸு லெஃப்ட் ரைட்னா டாப் பாட்டம் போடுங்க 12 ப்ளஸ்ஸு 26. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 38 வருது ஃபைட்டர்ஸ். ஸோ ஒரு 67ல் வெயிட்டு கொஞ்சம் இடம் வேணும்ல போட, அதனால் ஓகே 67ல் 38 மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபைட்டர்ஸ் இங்கே 9 வரும், இங்கே 2 வருது. ஸோ 29 வருது ஃபைட்டர்ஸ். 29 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 4th ஆப்ஷன் வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? இல்லை பிரவீனே எனக்கு இந்த ஃபார்முலாலாம் தெரியாதுப்பா, எனக்கு லாஜிக் படி சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது, சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போது ரேங்க் படி பார்க்கும்போது மொத்தமே 67 பேர் இருக்காங்க, அது நாம் வச்சுப்போம். ஸோ 12th ரேங்க் வந்து டீனா இருக்காங்க. அதேமாதிரி பார்த்தா கீழேருந்து அப்படியே கீழே இருந்து 26th பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் இருக்கார். ஓகேங்களா? ஸோ இந்த 26 வந்து நத்திங் பட்டு கீழே இருந்து வராருல, அதை வந்து நம்ம இப்போது எத்தனாவது பொசிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 67லேருந்து 25 நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ 2 4. ஸோ அப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 42nd பொசிஷன் ஃப்ரம் டாப். ஓகேங்களா ஃபைட்டர்ஸ்? ஸோ 42nd பொசிஷன் ஃப்ரம் டாப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது நம்மளுக்கு ரிஷபோட பொசிஷன் 42nd தெரிஞ்சிருச்சு, டீனாவோட பொசிஷன் 12ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். விச் இஸ் நத்திங் பட் 42 மைனஸ் 12 பண்ணிவிட்டு மைனஸ் 1 பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வி கெட் 30, அகைன் மைனஸ் 1 போடும்போது நம்ம 29. ஓகேங்களா? ஸோ 29 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். இது ஒரு மெத்தட் ஃபைட்டர்ஸ். ஸோ நீங்கள் இதுவும் உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னா நீங்கள் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறது பெட்டர். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஒரே செகண்டில் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ -1 பண்ணுறாங்க, பார்த்தாலே தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ளஸ் பண்ணுறாங்களா? ஸோ ப்ளஸ் பண்ணி 8 பண்ணுறாங்க. சூப்பர். அகெயின் நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் பண்ணுறாங்க. என்ன மைனஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், 27. ஸோ இதை நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிச்சு ஃபைட்டர்ஸ், கியூப் தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வரும், ப்ளஸ்ஸு 64 தான். 64 பண்ணியிருக்காங்க, 129 வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஃபைட்டர்ஸ் வரும், 129லேருந்து -125 தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ 4 வருது. ஸோ 4 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். செகண்ட் ஆப்ஷன் இஸ் தேர். ஓகேங்களா? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிபிடி 2ல் கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா? என்டிபிசி சிபிடி 2ல் கேட்ட கொஷின்ஸ் தான் நான் வந்து இப்போ எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். உங்களால் கண்டிப்பாக முடியும்.
ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை பாருங்கள், உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். இப்போ நான் நெக்ஸ்ட் கொஷின் போயிட்டா? சூப்பர். இந்த கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின். இதில் ஃபஸ்ட்டு நம்ம லாஜிக் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு தான் கொஷின் மார்க் இருக்கிறத எந்த நம்பர் வரும்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலான்னு பாருங்கள். 3, 4, 2 கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்கொயர் பண்ணுவோமா? மோஸ்ட்டாக இவங்க ஸ்கொயர்ஸ் தான் வச்சு தான் எதனா கேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 4ஓட ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 வருது. 3ஓட ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, தென் 2ஓ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. ஸோ இதுலேருந்து ஃபைட்டர்ஸ் என்ன வரும்னு பாருங்கள். என்ன வரும்னு நினைக்கிறீங்க? சிம்பிள், டிஃப்ரெண்ட் எடுங்க. 5 வருது. அந்த 5 வந்து 16 ஆட் பண்ணுங்கள், 21. ஸோ 21 கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படி பார்க்கும்போது நம்ம இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வருது? 25 வருது. அப்புறம் இந்த தேர்ட் நம்பரால் மைனஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட் நம்பர் ஸ்கொயர் பண்ணி செகண்ட் நம்பர் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. தென் தேர்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் சிம்பிள். இப்போ நான் வந்து செகண்ட் செட்லேயே நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். 5 ஸ்கொயர் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், 25. ப்ளஸ் 6 ஸ்கொயர் பண்ணுங்கள், 36. மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணுங்கள், 9. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே 9 போயிடுச்சுனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக 27 வருதுன்ட்டு. ஸோ இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போதே எனக்கு வந்து 52 வந்துருச்சு. ஸோ 52 இருக்குது. இந்த சேம் வே நம்ம தேர்ட் செட்லேயும் அப்ளை பண்ணி பார்க்குறோம். சூப்பர். 5 ஸ்கொயர் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், 25. ப்ளஸ் 8 ஸ்கொயர் பண்ணுங்கள், 64. மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணுங்கள், 16. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ நம்ம 16 இதில் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? ஒரு 8, 5 பட்சம் 48 வருது. ஸோ 48 25ஓட ஆட் பண்ணுற ஃபைட்டர்ஸ் 73 வருது. ஸோ 73 இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடாது. டிஃப்ரெண்ட் லாஜிக் நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின் பாருங்கள். A and B மீன்ஸ் A is younger than B. ஓகேங்களா? அதாவது B பெரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? A at rate B அப்படின்னு பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு B. ஓகேங்களா? சூப்பர். இப்போது இந்த கண்டிஷனை வந்து நம்ம கொஷினுக்கு அப்ளை பண்ணுறோம். P அண்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கர்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ அப்படின்னா Q தான் பெரியவர் அதில். அப்புறம் அடுத்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு Y. அதுக்கப்புறம் அண்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது Z தான் பெரியவர். அகெயின் அண்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. T தான் பெரியவர். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு கொஷின். ஓகேங்களா? ஸோ கொஷின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹூ இஸ் ஓல்டஸ்ட் அமாங் தெம்? யார் இதில் ரொம்ப பெரியவருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது ஆப்வியஸாக T தான்ட்டு. ஸோ T ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கிலாம் கிடையாது. நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டே நம்ம ஆன்சர் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியான கொஷின். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். 8th கொஷின் அகெயின் நம்பர் அனாலஜி கொஷின். இந்த மாதிரி எத்தனை நம்பர் குத்து கேட்டாலும் சரி, லாஜிக்கே நீங்கள் கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு ஆன்சர். இல்லைனா குருட்டாம்போக்கில் எது போட்டாலும் மைனஸ் மார்க்லாம் போயிடும். ஓகேங்களா? ஸோ என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபைட்டர்ஸ் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்துடலாம். 36 இருக்குது, 58, 21. இதை நம்ம ஆட் பண்ணும்போது ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு இங்கே ஒரு 9, 5 6 பார்த்தீங்கன்னா 5 வருது. இங்கே ஒரு 1, தென் 4, 9, 11, அதாவது 115 வருது. ஸோ 23க்கும் 115க்கும் என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்கள். 5ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 2 டைம்ஸ் ஆர் 10, 1 5, 3 டைம்ஸ் வந்து 15. ஓகேங்களா? ஸோ 23 வந்து கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் என்னென்னா அந்த ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் மூணுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 5 பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படி 5 பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 4th நம்பர் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த லாஜிக். அது என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம செகண்டு ரோக்கு செக் பண்ணி பார்த்துடலாம். 41, 39, 20 ஆட் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். இங்கே ஒரு 10 வருதா? மேலே ஒன்று போட்டாச்சு. 5 அண்ட் 5 100 வருது. ஸோ 100 டிவைட் பை 5 என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? 20. ஸோ 20 கொடுத்துருக்காங்க. த சேம் வே இப்போ நம்ம தேர்டு ரோக்கும் செக் பண்ணலாம். ஓகேங்களா? 39, 52, 34. ஸோ ஃபைட்டர்ஸ் 11, ஒரு 4 வந்து 5 வருது. ரிமைனிங் 1, 4, 5, 9, 9, 3, 12. ஸோ 125 வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். இதை நம்ம 5ஆல் டிவைட் பண்ணால் ஆப்வியஸாக நமக்கு 25 தான்.
ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான். ஸோ 25 will be the right answer for this number analogy question. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த கொஷின் கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான். கஷ்டம் மீன்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கி தான். ஸோ பெரிய பெரிய நம்பர் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிருப்பீங்க. அது இல்லாமல் நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்குல்ல, அதுலேயும் நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிமிலராக இருக்குனாவே நீங்கள் அடிஷன் சப்ராக்ஷன் போயிடலாம். ரொம்ப டிஃப்ரென்ஸ் வருதுன்னா தான் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் போகணும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர்ஸ் கியூப்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சூப்பர் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சூப்பர். நார்த்து 1 2 3 4 5 இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஓகேங்களா? சூப்பர், போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஒன்லி ஆரிஷ் இஸ் பிட்வீன் கமல் அண்டு மேகனா. அதாவது ஆரிஷ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கமலுக்கும் மேகனாக்கும் நடுவில் இருக்கார். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்கள். இந்த பாயிண்ட் முடிச்சாச்சு. பால் இஸ் இம்மிடியேட் ரைட் ஆஃப் மேகனா. ஸோ மேகனாவுக்கு ரைட்டில் பால் இருக்கார், அதையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னப்பா இருக்குது? டேனியல் இஸ் இம்மிடியேட் லெஃப்ட் ஆஃப் கோமல். இவ்வளோ தான் போயிட்டு 5 பேர் போர்ஷனும் இப்போ ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து டேனியல், இங்கே வந்து கோமல், ஆரிஷு, மேகனா, பால். ஓகேப்பா. கொஷின் என்னப்பா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? ஓகே, ஸோ ஆப்ஷனில் கொடுத்துருக்குற எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஓவராச்சுனா நம்ம ரீட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், டேனியல் இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் மேகனான்னு சொல்கிறாங்க. ஸோ மேகனாக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் 1 2 3. ஸோ கரெக்டாக தான் இருக்குது ஃபைட்டர்ஸ். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக ஆகிடுச்சுன்னா ஆன்சர் அதுதான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லா ஆப்ஷனையும் செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் உங்களுக்கு எதுவும் வராது. நீங்கள் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு எப்படின்னு சும்மா செக் பண்ணி மட்டும் காட்டுறேன். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆரிஷ் இஸ் டு த ரைட் ஆஃப் மேகனா. ஸோ ஆரிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மேகனாக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்காரு, ஆனால் ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தப்பு. ஓகேங்களா? அப்படியே தேர்டு பாருங்கள், ஆரிஷ் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் கோமல். கோமலுக்கு ரைட்டில் தான் ஆரிஸ் இருக்கார், அதனால் தேர்டும் தப்பு தான். அப்படியே ஃபோர்த் வாங்க, கோமல் இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஆரிஷ். ஆரிஷுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் தான் கோமல் இருக்கார், தேர்டில் இல்லை, அதனால் ஃபோர்த்தும் தப்பு தான். பார்த்தீங்களா ஃபைட்டர்ஸ்? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக மற்ற கொஷனுக்கு போயிடலாம். அதை நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இது நான் போட்டு காமிச்சிருக்கேன். சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், 10th கொஷின், இந்த லாஸ்ட் கொஷின். இன் எ சர்டன் கோடு go home is written as a TANA. Okay, nice little home is written as a NAJAPA. How is go written in that code? So go ஓட கோடு என்னன்னு கேட்குறாங்க பேசிக்கலாக. ஓகேவா? இவ்வளோதான் சிம்பிள் ஃபைட்டர்ஸ். ஸோ இப்போ ரெண்டுத்துலேயும் கோடு பாருங்கள், இதுலேயும் ஹோம் இருக்குது, இதுலேயும் ஹோம் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் எந்த கோடு ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். NA ரிப்பீட் ஆகிருக்கு, அதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் கோவில் வந்து TA தான் இருக்குது. ஸோ TA எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. So option 1 is the right answer for this 10th question. ஓகேங்களா? இவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். 10 டிஃப்ரெண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். எல்லாமே CBT 2ல் கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா NTPC படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரீஸை வந்து தொடர்ந்து கண்டினியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஃபைட்டர்ஸ். 10 கொஷின்ஸாக வந்து ஃப்ரேம் பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ எல்லா 10 கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சால்வ் பண்ணும்போது எல்லா வகையான கொஷினுமே வந்து நம்ம கவர் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வேறு சோர்ஸை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் டேரெக்டாக நம்ம வீடியோஸை பார்த்து ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம், கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம். பிகாஸ் எவ்ரி கொஷின்ஸ் ஆர் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் ரிப்பீட் ஆக அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ரிப்பீட் மீன்ஸ் நாட் சேம் கொஷின், லாஜிக் வந்து ரிப்பீட் ஆகும்ல. ஸோ அது உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுடைய ரீசனிங் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் ஃபைட்டர்ஸ் 30 கொஷினா 16 நிமிஷம் 17 நிமிஷம் அவ்வளோதான். நான் ஏற்கனவே வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன், நான் சால்வ் பண்ண வீடியோ. ஸோ ஒரு கொஷின் மட்டும் அதில் நான் தப்பு பண்ணியிருந்தேன் பிகாஸ் ஆஃப் த கேர்லெஸ் மிஸ்டேக். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 30க்கு நானே 29 எடுத்திருந்தேன். ஸோ உங்களாலே கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? பிகாஸ் யூ கைஸ் ஆர் ஆல்வேஸ் அமேசிங். ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அவுட் ஆஃப் மார்க் எடுக்க முடியும் வித்தின் 20 மினிட்ஸ். பட் மை எய்ம்ஸ் 17 or 16 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிங்கன்னா மிச்சம் இருக்கிற டைம் வந்து உங்களுக்கு மேக்ஸுக்கும் இங்கிலீஷ்க்கும் சால்வ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை ஃபைட்டர்ஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படி செக்ஷனல் டைம் கொண்டு வந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 மணி நேரம் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா 30 கொஷின் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது
உங்களுக்கு 15 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா 20 மினிட்ஸ் அதுக்குள்ளே சால்வ் பண்ணனா நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்துங்க. ஸோ செக்ஷனல் டைமிங்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் எஸ்கேப்பாக ஆக முடியாது. அந்த டைமுக்குள்ளே அந்த பர்டிகுலர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி ஆகணும். அதனால நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ரெகுலராக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.